தன்னுடைய மனைவியே வெட்டி படுகொலை செஞ்சு அதை செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல துரோகத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. என்ன நடந்துச்சு பார்க்கலாம். திருநெல்வேலியை சேர்ந்த கணவன் மனைவி, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை உட்பட 3 குழந்தை இருக்காங்க. அதில் நீண்ட நாட்களாகவே கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவு. அதனால கோவிச்சுட்டு மனைவி கோயம்புத்தூர் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஒரு தனியார் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போன இடத்துல சும்மா இருந்தாங்களா, அந்த அம்மா அங்கே இசைக்கின்னு ஒருத்தர் கூட ஒரு ஆண் நண்பர் கூட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலா இல்லை இப்போ வந்து என்ன சொல்றாங்க, திருமணம் கடந்த உறவு அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி உறவு இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுங்களா, அந்த இசைக்கின்றவன் அவங்க கூட நெருக்கமா இருந்த போட்டோவை அவன் புருஷனுக்கே ஃபார்வர்ட் பண்ணிருக்கான். அவன் என்ன வேலை பார்த்துருக்கான். அதை பார்த்துட்டு ஆத்திரம் அடைஞ்ச புருஷங்க என்ன பண்ணிருக்கான், திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போயிருக்கான். அங்கே போயிட்டு என்னமோ சமாதானம் பேசுறது தான் போயிருக்கான். காம்ப்ரமைஸ் ஆகி இந்த மாதிரி பண்ணாதமா, இது சரியில்லை, நமக்கு வந்து புள்ள ஒட்டி இருக்கு, கூட வந்துருமா, நம்ம வந்து ஒழுக்கமா குடும்ப நடத்தலாம் கூப்பிட்டுருக்கான். அந்த அம்மா வந்துருக்கலாம்ல. அவன் என்ன பண்ணிருக்கான், இல்லை எனக்கு முடியாது, நான் இருந்தா இந்த ஆண் நண்பரோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இவன் ஆத்திரத்தில் என்ன பண்ணிட்டான், போட்டு தள்ளிட்டான். இப்போ என்ன ஆச்சு பாருங்க, ஒழுக்கம் தவறி தேவையில்லாத தொடர்பு வச்சதுனால அவளும் செத்து போயிட்டா. ஆத்திரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம, துரோகத்தை தாங்க முடியாம கொலை செஞ்சுட்டு இவனும் லைஃப் அக்யூஸ்ட் ஆயிட்டான். இவனும் ஜெயிலுக்கு போயிடலாம். இப்போ என்னாச்சு, யார் பாதிக்கப்பட்டா, இவங்க 2 பேரும் பண்ணதுனால வந்து பாவம் அந்த அப்பாவி குழந்தைங்க இன்னைக்கு வந்து அப்பா அம்மா இல்லாத அனாதை ஆயிடுச்சா, நடுத்தருக்கு வந்துச்சா. கொஞ்சமாவது சிந்திங்க மக்களே. ஒன்று அவன் என்ன பண்ணியிருக்கணும், சரி புருஷன் தெரியலாம் கூட பிரிஞ்சு வாழ்ந்துருக்கலாம். இல்லை இவனாவது என்ன பண்ணிருக்கணும், எப்படி போய் தொலைவாப்பன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்காண்டி ஒரு லைஃப் வாழ்ந்துருக்கலாம். கடைசியில் வந்து அம்மா சேர்த்துட்டு அப்போ ஜெயிலுக்கு போயிட்டான். குழந்தைங்க நான் ஆயிடுச்சு.